அனைவருக்கும் வணக்கம். என் கவிதையின் தலைப்பு அவமானம். அவமானப்படுதல் எளிது. ஒரு பெண்ணாக அவமானப்படுதல் எளிது. எப்படி என்றோ, பிறந்த வீட்டில் 20 வயதுக்கு மேல் இருந்து பாருங்கள். புகுந்த வீட்டில் மருமகளாக இல்லை மகளாக கூட இருந்து பாருங்கள். குடிகார கணவனின் மனைவியாக இருந்து பாருங்கள். பொறுப்பற்ற பிள்ளையின் தாயாக இருந்து பாருங்கள். திருமணம் கழிந்து பிள்ளை செல்வத்துக்காக காத்திருந்து பாருங்கள். உடல் பருமனுடன் இருந்து பாருங்கள். உடல் மெலிந்திருந்து பாருங்கள். உயரமாக இருந்து பாருங்கள். குள்ளமாக இருந்து பாருங்கள். இலவச அரசு பேருந்தில் பயணம் செய்து பாருங்கள். ஒரு பெண்ணாக இருந்து பாருங்கள். அவமானப்படுதல் எளிது. இத்தனை அவமானங்களையும் அவள் தகர்த்தெறிவதும் எளிது. ஆனால் அந்த அவமானங்களை கவன் கொண்டெறியும் இந்த சமூகம் ஓர் இருட்டறை என்பதாலோ என்னவோ அவள் மேல் எய்யப்படும் அம்புகளுக்கு எதிர் அம்புகளை குறிபார்க்க அவளால் இயலவில்லை. எத்தனையோ லட்ச பேனாக்களின் இரத்தம் புத்தகங்களின் வழி கொட்டி தீர்த்திருப்பினும் ஏனோ வெளிச்சம் வந்த பாடில்லை. இருக்கட்டும் பெண்ணே, ஆந்தையின் கண்கள் உனக்கில்லாவிட்டாலும் இருளில் நடமாட கற்றுக்கொள். தலை குனிந்து தரை பார்த்து கோலமிட்டது போதும். தலை நிமிர்ந்த கொடிக்கம்பத்தில் வெற்றி கொடிகளை பறக்கவிடு. உன் சுதந்திரத்தை பிறர் கரங்களில் தேடாதே. பிடித்ததை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம், உனக்கு பிடிக்காததை செய்யாமல் இருப்பதுமே சுதந்திரம். உன் மீது விழுந்த கீறல்களில் தன்னம்பிக்கையின் விதைகளை போடு. அது நாளை மரமாகட்டும், பலருக்கு நிழல் தரட்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.